ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு taxaction.com. இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிற டாபிக் சீனியர் சிட்டிசன் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கான டேக்ஸ் லைபிலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, எவ்வளோ டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் யார் யாரெல்லாம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், யார் யாரெல்லாம் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்றத பற்றி வித் செக்ஷனோடு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனியர் சிட்டிசன்னா எவ்வளோ ஏஜ் லிமிட்டுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், 60 இயர்ஸ் அண்ட் அபோவ், பிலோ 80 இயர்ஸ். அதாவது நீங்கள் ஃபைல் பண்ணுற இயருக்கு முன்னாடி 60 இயர்ஸ் நீங்கள் க்ராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்டகரியில் வருவீங்க. 80 இயர்ஸ் அண்ட் அபோவ் வந்து அவங்களாம் சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் வருவாங்க. சரி, இப்போ அவங்களுக்கான இன்கம் சோர்ஸஸ் என்ன, எந்த டைப் ஆஃப் இன்கம் சோர்ஸஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சேலரி அண்ட் பென்ஷன். சேலரின்னு பார்க்கும்போது சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப மினிமம் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டை பொறுத்து அவங்களால வெளியில் வேலைக்கெலாம் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் ரொம்ப மினிமமாக தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பென்ஷனராக தான் இருப்பாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன் ஏஜ்டு பீப்புள் எல்லாமே பென்ஷனர் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது எஃப்டி அண்டு எஸ்பிக்கான இன்ட்ரெஸ்ட் இன்கம். அவங்க எஃப்டியில் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு, எஸ்பியில் இருக்க அமௌண்ட்டு, ஸோ இதை பொறுத்து அவங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இன்கம். நெக்ஸ்ட் ஒன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது மூலிமா வர இன்கம்க்கும் அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். அடுத்து ரெண்டல் இன்கம். அவங்க ஓன் ஹவுசஸ் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதை ரெண்டலுக்கு விட்டது மூலிமா வர இன்கம்ஸும் அவங்க கணக்கில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷ்னல் இன்கம். ஒரு சில ஏஜ் பீப்புள் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது மூலிமா வர இன்கம். அண்ட் ப்ரொஃபஷனல்ன்றது அவங்களோட ஓன் ப்ரொஃபஷன். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை ஒரு அட்வொகேட்டாக இருப்பாங்க, இல்லை ஒரு எனி ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டு இல்லைங்களா? ஸோ அது மூலிமா வர இன்கம்ஸும் அவங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வரும். அண்டு லாஸ்ட் ஒன் என்னென்னா கேபிட்டல் கெயின்ஸ் இன்கம். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ சேல் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறது மூலிமா வர கெயின்ஸ் ஆர் லாஸை தான் வந்து நம்ம கேபிட்டல் கெயின் கேட்டகரியில் கொண்டு வருவோம். அண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சேல் பண்ணுறது மூலிமா வர ஒரு சில ப்ராஃபிட்ஸ்க்கும் அவங்க கேபிட்டல் கெயின் பே பண்ண வேண்டியது வரும். யார் யாரெல்லாம் இன்கம்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்றத பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் ஏஜ்டு 75 இயர்ஸ் ஆர் மோர், அதாவது 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் இன்கம் அண்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பென்ஷன் அமௌண்ட்டு, அது மூலிமா வர இன்கம்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அவங்க ஃபைல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஏதாவது இன்கம்ஸ் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும். இந்த இன்கம் மட்டும் இருந்ததுன்னா அவங்க ஃபார்ம் 12BBA அதை பேங்க்கில் சப்மிட் பண்ணணும். அந்த பேங்க்கில் சப்மிட் பண்ணாங்கன்னா அண்டர் செக்ஷன் 194Pயில் அவங்க ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அப்ரூவல் அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க இன்கம்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுன்ற அவசியம் கட்டாயம் இல்லை. அடுத்து நம்ம எக்ஸம்ஷன் லிமிட் பற்றி பார்க்கலாம். நம்ம நான் சீனியர் சிட்டிசனுக்கு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நான் சீனியர் சிட்டிசனுக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட் கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தோன்னா 3 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் இது எல்லாமே அண்டர் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் தான் நம்ம பார்க்குறோம். சீனியர் சிட்டிசனுக்கு 3 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது. அண்டு சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 5 lakhs வரைக்கும் அவங்க டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு கேல்குலேஷன் சம் பார்த்துடலாமா? வெறும் கேல்குலேஷனை மட்டும் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஒரு சில டேக்ஸ் பிளானிங் ஹிண்ட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ உங்களுக்கான ஹிண்ட்டு தான் இது. சரி, நம்ம சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாப் ரேட்டை ஒரு தரம் பார்த்துருங்க. சீனியர் சிட்டிசனுக்கான ஸ்லாப் ரேட்டும் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கான ஸ்லாப் ரேட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே வியூவர்ஸ், ஒரு சின்ன கேல்குலேஷன் சம் பார்த்துடலாமா? On aggregate income of rupees 11,50,000, pay no tax. 11,50,000 அமௌண்ட்டுக்கும் நம்ம டேக்ஸ் வராத மாதிரி எந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டில் பார்க்கலான்றதை பார்க்கலாம். aggregate income from all sources except self occupied house property.
அதாவது நம்ம இன்கம்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, இன்கம் சோர்ஸஸ். அதில் ஒரு சில இன்கம்ஸ் மூலமாக வர இன்கம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 11,50,000 வர மாதிரி வச்சுட்டோன்னா, அதுக்கப்புறம் ஒரு டிடக்ஷன்ஸில் என்னென்னு பார்க்கலாம். லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர் செக்ஷன் 24. அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லோன்ஸ் எடுத்திருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 2 lakhs லெஸ் பண்ண மாதிரி டிடக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் 2 lakhs லெஸ் பண்ணதுக்கப்புறம் 9,50,000. ஸோ அதுக்கப்புறம் வர டிடக்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, அண்டர் செக்ஷன் 80C லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அண்டர் செக்ஷன் 80CCD NPA, அண்டர் செக்ஷன் 80D ஃபார் மெடிக்கல் இன்சூரன்ஸ், under section 80EEA for interest on housing loan, under section 80TTB அதாவது பேங்க்கில் FD and SB இன்ட்ரெஸ்ட் மூலிமா வர இன்ட்ரெஸ்ட்டை நம்ம 50,000 வரைக்கும் லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 80Z நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன் 1,50,000 வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் கொடுக்குறாங்க. 80CCD வந்து கான்ட்ரிபியூஷன் இன்ட்யூஷனில் 50,000 லெஸ் பண்ணிக்கலாம். 80D பார்த்திங்கன்னா ஃபார் மெடிக்கல் இன்சூரன்ஸ். இதில் சீனியர் சிட்டிசனுக்கு என்ன பெனிஃபிட்னா, 80Dயில் மெடிக்கல் செக்கப்புக்காக ஒரு அமௌண்ட் பே பண்ணோம்ல, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதர் தென் மெடிக்கல் இன்சூரன்ஸு மெடிக்கல் செக்கப்புக்காக நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டும் லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 lakh வரைக்கும் நம்ம 80Dயில் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணியிருந்தோம்னாலும் 80Dயில் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். 80EEA பார்த்திங்கன்னா ஃபார் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டு, ஹவுசிங்காக எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. 80TTB ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், FD அண்டு SB இன்ட்ரெஸ்ட் மூலமாக வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு 50,000 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிடக்ஷன்ஸ்லாம் போக நமக்கு 9,50,000 மைனஸ் இந்த டிடக்ஷன்லாம் லெஸ் பண்ணால் 5 lakhs நெட் டேக்ஸபிள் இன்கம் வருது. ஸோ நம்ம பார்த்தோம்னா டேக்ஸ் பேயபிள் 10,000 தான். ஸோ எக்ஸம்ஷன் லிமிட் 5 lakhs, டேக்ஸ் பேயபிள் 10,000. இதுவும் நமக்கு ரிபேட் அண்டர் செக்ஷன் 80Aல நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நெட் இன்கம் டேக்ஸ் பேயபிள் பார்த்திங்கன்னா வெறும் நில் தான். இன்கேஸ் ஆஃப் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக தான் 5 lakhs வரைக்கும் அவங்களுக்கும் நில் தான். ஸோ இந்த டேக்ஸ் பிளானிங் வந்து நம்ம அந்த டியூரேஷன் நம்ம ஃபைல் பண்ணுற அந்த ஃபினான்ஷியல் இயர் டியூரேஷன்லேயே நம்ம டேக்ஸ் பிளானிங் கண்டிப்பாக பண்ணிக்கணும். அந்த பிளானிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த டிடக்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் டேக்ஸ் பிளானிங் ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த டேக்ஸ் பிளானிங் பண்ணால் தான் நீங்கள் ஏ2ல் உங்கள் கையை விட்டு எந்த அமௌண்ட்டும் போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த 1 yearல் வரப்போகிற இன்கம் நீங்கள் ப்ரீவியஸாகவே கேல்குலேட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ டேக்ஸ் வருதுன்றதையும் கேல்குலேட் பண்ணிக்கிட்டு அதுக்கான சோர்ஸஸ் அதுக்கான டிடக்ஷன்ஸை நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். இந்த கேல்குலேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சேலரி அண்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்துருந்தோம். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் கூட நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.